ஹாய். ஹாய். ஓகே, உங்களோட நேம்? டினா. ஓகே, உங்களோட நேம்? ஓகே, இன்றைக்கி உங்களோட திருமணம்னு சொல்லி உங்களுக்காக சர்ப்ரைஸாக கிஃப்ட்டுகள் யாரோ அனுப்பியிருக்காங்க. சரியா? யார்கிட்ட இருந்து வந்திருக்கலாம்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? யாராக இருக்கலாம்? ஒருவேளை உங்களோட ரிலேட்டிவ்லேருந்து யாராவது அனுப்பியிருக்கலாம், ஃப்ரெண்ட் சைட்லேருந்தும் யாரும் அனுப்பியிருக்கலாம், வெட்டிங்க்கு வராதில்லை யாரும் அனுப்பியிருக்கலாம். ஸோ ஸ்பெஷலாக கிஃப்ட்டுகள் வந்திருக்குது, எதிர்பார்க்காத கிஃப்ட்டுகளாகவும் வந்திருக்குது. யார்கிட்டேருந்து வந்திருக்கலாம் பெரும்பாலும்? கனவே இருக்கு நம்ம வராமல் வெட்டிங்குக்கு எங்களோட சுற்றி சுத்தப்பா வேண்ட சைட்லேயும் கனவே வராமல் இருக்கணும். ஓகே, உங்களோட சைட்லேருந்து யாரை எதிர்பார்க்குறீங்க? எங்களோட மாமா வரையில், எங்களோட சித்தப்பா வரையில். ஓகே, அவங்களோட நேம் அங்கே இருக்காங்க? ராஜன் லண்டன் நிற்கிறார். ஓகே, வரையில். ஓகே, என்னோட சித்தி சுவர்ணா, ரமேஷ் வரையில். ஓகே, பொண்ணு சைட்லேருந்து யாரா? சித்தா வரல. ஓகே, அவங்களோட நேம் அங்கே இருக்காங்க லண்டனில். நேம்? ஓகே, வேறு? ஓகே, உங்களுக்காக வந்த கிஃப்ட்டுகளை பார்ப்போம். சரியா? ஓகே, உங்களுக்காக 2 பேருக்காகவும் விஷ் பண்ணி ஃப்ளவர் ஓகே வந்திருக்குது, அதை வாங்கிக்கொள்ளுங்க. ஓகே, அது மட்டும் இல்லை, உங்களுக்காக வெட்டிங் கிஃப்டாக இன்னும் வந்திருக்குது. உங்களுக்காக வந்து அடுத்த வெட்டிங் கிஃப்ட்டை பார்ப்போம். தேங்க்யூ. ஓகே, இதை ஓப்பன் பண்ணக்கூடாது. ஓகே, பொண்ணுக்காக வந்ததையும் வாங்கிக்கொள்ளுங்க. என்ன வந்திருக்கலாம்னு கெஸ் பண்ணுங்கள். ஒரு கிஃப்ட் ஒன்று ஸ்பெஷலாக வந்திருக்கு. சரியா? என்ன வந்திருக்கலாம்? வாட்ச் போல். நோ. ஜுவல்லரிஸ்? நோ. டாலரா? டாலர். கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. ஓகே, பொண்ணு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? என்ன வந்திருக்கலாம்? கேஷ். சரி, ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். கேஷ் தான் வந்திருக்கு. ஓகே, வழியில் எடுங்க பாப்போம். மேலே அப்படியே தூக்கி எடுங்க. என்னடா உள்ள வந்திருக்கு? வரும் போல. காசு மாலை போட்டிருக்காங்க. ஓகே, எவ்வளோ வந்திருக்கலாம்? இதில் எவ்வளோ மாதிரி இருக்கு? இது 1 லேக், இது 1 லேக். 1 லேக். அதை விட கூட வந்திருக்கு. ஓ, தெரியல. 2 லேக்ஸாக இருக்கலாம். 2 லேக்ஸ். இதோட கூட வந்திருக்கு. ஐயோ, 3 லேக்ஸா? 3 லேக்ஸா? அதோட கூட வந்திருக்காதா? தெரியல. சரி, ஓகே, உங்களுக்காக அதில் 1.5 லட்சம், பொண்ணுக்காக 1.5 லட்சம், டோட்டலாக 3 லேக்ஸ் வந்திருக்கு. சரியா? தேங்க்யூ. ஓகே, இப்போ நான் ஒரு க்ளூ ஒன்று தரேன். சரியா? இப்போ நீங்கள் சொன்ன இவ்வளோ பேருக்குலேருந்து யாரோ ஒரு ஆக்கள் தான் அனுப்பியிருக்காங்க. யாராக இருக்கலாம்? நீங்கள் சொன்ன பேருக்குலேருந்து தான் வந்து 2 பேரும் சொன்ன பேருக்கு. நான் கெஸ் பண்ணுறேன் ரமேஷ் சித்தப்பா போல. எதனால் அவங்கள எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? என்னவங்களாம் கதைச்சு முழுக்க நான் கேட்டுக்கொண்டு இருந்தேன். ஓகே, ஸோ அவங்களா இருக்குமென்னு எதிர்பார்க்குறீங்க அப்படியா? ஆ, ஆனால் அவங்கள்ட்டேருந்து வராமல் போல் பொண்ணு சைட்லேருந்தும் வந்திருக்கலாம். அப்படியோ? நீங்கள் அதை எதிர்பார்க்குறீங்க? ஒருவேளை பொண்ணு சைட்லேருந்தும் வந்திருக்கலாம். க்ளூ. சரி, நீங்கள் சொன்ன பேருக்குள்ள தான் இருக்குது. ஒருவேளை உங்கள் ரிலேட்டிவில் வேறு யாரும் அனுப்பியிருந்தாங்கன்னா யாராக இருக்கலாம்? நீங்கள் யாரை கூடுதலாக கெஸ் பண்ணுறீங்க? சரி, உங்களுக்காக வந்த லாஸ்ட் கிஃப்டையும் பார்த்துட்டு யாருன்னு சொல்லியும் பார்த்துருவோம். ஓகே, ஓகே, 2 பேருக்காகவும் சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்குது. ஓகே, இதெல்லாம் யார் அனுப்பியிருக்காங்கன்னு பார்ப்போமா? சரி, நீங்கள் யாரை ஃபைனலாக எதிர்பார்க்குறீங்க மாப்பிள்ளை? நான் சொல்லிட்டேன் ஃபைனல். அவங்களா தான் இருக்குமா? ஷுவரா? ஷுவர். ஓகே, சரி, இப்போ உங்களோட வெட்டிங்க்கு இதெல்லாம் யார் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். உங்களுக்காக அவங்க ஒரு சின்னனா ஒரு மெசேஜ்னு சொல்லியிருக்காங்க. கடவுளின் ஆசீர்வாதமும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்த்துக்கிறோம். சித்தப்பா சித்தி ரமேஷன் சுவர்ணா கனடாலேருந்து அனுப்பியிருக்காங்க. சரியா? தேங்க்யூ. ஓகே, என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அவங்களுக்கு? வேறு அவங்க வேற கிடைக்கல, கவலை தான். எனக்கு 2 கணபேர் வரையில இல்லை. எங்களோட சித்தப்பாவும் வரையில, வசந்தன் சித்தப்பா, மாமா ராஜன், இவங்க 2 பேரும் வரையில, பிள்ளைகள் வரையில, இவங்க சைட்லேயும் 2-3 பேர் வரையில. வராதாக்களும் நாங்கள் மிஸ் பண்ணுறோம். இன்னொரு டைமில் அவங்களோட சேர்ந்து வேறு ஒரு செலிப்ரேஷனில் நாங்கள் இருப்போம் வந்து நம்புகிறோம். ஓகே, சரி, உங்களோட சித்தப்பா சித்தி சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் வவுனியா சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே, வெல்கம்.